மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருக்கும்? மிருகசீரிஷம் வந்து இயல்பாவே வந்து பாருங்க, செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்றவர் யாருங்க? போர் கடவுள் அவர்தான். அந்த காலத்துலலாம் வந்து போர் கடவுள் அப்படின்றது செவ்வாயத்தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற கடவுள் வந்து முருகர். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ விகிதம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 விழுக்காடு இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ரிஷபராசிக்கு இது ஒரு லாப சனி. லாப சனியா மட்டும் இல்லாம இந்த நட்சத்திர நாதனான மிருகசீரிஷத்துக்குள்ள நட்சத்திர நாதனான செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலேயே வந்து அமையறாரு. யாரோட இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு, புதன், சூரியன், செவ்வாய். ஸோ 4 கிரகங்களோட அமைப்புல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ செவ்வாய் ஆதிக்கம் பெற்று இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? அடுத்து ஒரு 2 1/2 வருஷத்துக்கு ரிஷப ராசி எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் லாப சனி. 11ஆம் இடத்துல லாப சனியா இருக்காரு. நட்சத்திரநாதன் வந்து 10ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதத்தோடைய தொடக்கத்திலே வந்து அமையறாரு. எப்படி இருக்கும்னா, தொழில்ல ஒரு வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். தொழில்ல ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்க பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா, செவ்வாயோட ஆதிக்கத்துல நீங்க ஏதாவது வியாபாரம் பண்றீங்க. இரும்பு சார்ந்த விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமாக பாருங்க ஏப்ரல் மாதத்துல இருந்தே உங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சுரும். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறிக்கோள நோக்கி நீங்க வந்து ஓட ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா மிருக சீரிஷம் அப்படின்னாலே, குறிக்கோளோட வாழ்றவங்க தான் இந்த மிருக சீரிஷத்துல அதிகமா நான் பார்ப்பேன். ஏன்னா அதோடைய சிம்பிள் பாருங்களேன், அந்த டீர் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ டீர் தான் அதோட சிம்பிள். அதோட குவாலிட்டிலாம் பாருங்க. எதுக்காக இந்த நட்சத்திரத்துக்கு டீர் அப்படின்ற ஒரு சிம்பிள் குடுத்துருக்காங்கன்னா, அந்த அந்த மான் என்ன பண்ணும்னா, ஒரு இலக்க ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா, அத போய் கண்டிப்பா நிச்சயமாக அது போய் அடையும். அந்த வகையில இந்த மிருக சீரிஷத்துல பிறந்தவங்க ஒரு இலக்க செட் பண்றாங்க. வாழ்க்கையில எதுவா வேணா இருக்கட்டும். அது கரியரா இருக்கட்டும், இல்ல திருமணமா இருக்கட்டும், இல்ல பொருள் சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், எது வேணாலுமே இருக்கட்டுமே. அந்த விஷயத்துல இலக்க அடையக்கூடிய இடத்துல வந்து இந்த மிருக சீரிஷத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்க.